ஸோ டெல்லி சிஎம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ இது வந்து எல்லாமே நியூஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஸ்கேம் மூலமாக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதனால வந்து பயங்கரமாக நிறைய இடத்துல, இந்தியாவில் நிறைய இடத்துல அவங்களோட பார்ட்டிஸோட தொண்டர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் எலெக்ஷனும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டயத்தில் எதுக்கு இப்படி ஒரு அரெஸ்டிங் நடக்கணும்? பை இடி அவங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இடி அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க? ஒரு கரண்ட்டாக ஒரு சிட்டிங்கில் இருக்கிற ஒரு சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறது இதுதான் முதல் தடவையாக நான் கேள்விப்படுறேன். ஜெயலலிதா அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டது வந்து அதுக்கப்புறம் தான் வரும். அவர் ஏதாவது லைவ்ல சிட்டிங்கில் இருக்கும்போது ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து லைவாக இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போதே வந்து நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஸ்கேம் மூலமாக இவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து டெல்லியில் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால்ன்றது ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர். ஸோ ஐஆர்எஸ் படிச்சிருக்காரு. அவர் ரொம்ப எஜுகேஷனிஸ்ட்டு. அப்படின்ற போது அந்த ஊர் மக்கள்லாம் இவங்களை கொண்டாடி ஒரு சின்ன பார்ட்டி தான். ஒரு 10 வருஷத்தில் 2 ஸ்டேட்டில் இன்னும் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப்லேயுமே இவங்க தான் பண்ணுறாங்க. அது போக இங்கே டெல்லியிலுமே இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, எம்பி எலெக்ஷன் வரப்போகுது, பிரதமர் எலெக்ஷன். ஸோ அந்த பிரதமர் எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறது வந்து எல்லாரோட மனசுலேயும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஆம் ஆத்மியோட பார்ட்டிக்காரங்க எல்லாருமே வந்து அது 2012 தான் ஆரம்பிச்சது. ஒரு 10 வருஷம் 12 வருஷத்தில் 2 இடத்துல ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர் உட்காருறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரேம் இருக்குது. இப்போ ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றப்ப இவங்களுக்கு மறுபடியும் ஓட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக அவங்களோட இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருமே பண்ணும்போது அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு லிக்கர் ஸ்கேம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு 100 கோடி ரூபா வசூல் பண்ணி இவங்க வந்து கோவாவில் வந்து இவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனுக்கு அப்படின்னு மாதிரி பை இடி அவங்க சொல்கிறாங்க. இடி அப்படின்னா யாருன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவங்க அமலாக்கத்துறைன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது இல்லாமல் இவங்கள ஒரு 10 டேஸ்க்கு வந்து கஸ்டடியில் வேணும் அப்படின்னு சொல்லியுமே ஜட்ஜிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணுறது வந்து இவங்க வந்து சவுத் குரூப்ஸ்க்கு வந்து இந்த ஒரு லிக்கர் வந்து ப்ரைவேட்டான ஒரு லைசன்ஸ் கொடுக்குறேன், அந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைசன்ஸ்க்காக அவங்க வந்து ஒரு 100 கோடி ரூபா வரைக்கும் அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதான் நம்மகிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஸ்கேம் வந்தாங்க. ஆனால் இப்போ அது லைவாக இல்லை. அந்த சவுத் குரூப்ஸ்க்கே ஒரு லைசன்ஸு அதெல்லாம் இல்லை, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இவங்களோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி வந்து ஒரு நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ண பண்ணலாம் அப்படின்னா, அமலாக்கத்துறை அவங்க இடி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் சம்மன் அனுப்பிட்டோம். 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3, 4, 5, 6, 7 தடவை அனுப்பிட்டோம். 8, 9 தடவை அனுப்பியும் வராதனால தான் நாங்கள் டைரெக்டாக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்ஸ்டே வந்து இவங்க டெல்லி சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே அவங்க வீட்டை சுற்றி பயங்கரமான பாதுகாப்பு போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல போராட்டம் நடக்குது. ஏன்னா இவர் ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரேமான ஒரு சிஎம், அதுபோக நல்லா எல்லாருக்குமே நல்லா பண்ணுற ஒரு சிஎம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல எஜுகேஷனிஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற போது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ரீசன், எதுக்கு நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிற ரீசன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்றதே நமக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்களே அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ரீசனுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது ஒரு எலெக்ஷன் இதாகவும் இருக்கலாம். ஸோ அப்படின்னு நிறைய குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் டெல்லி சிஎம் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கான ஒரு ரீசன். ஸோ ஆனால் அவங்க வந்து அந்த பார்ட்டி வந்து அந்த மாதிரி பார்ட்டி இல்லை. அவங்க ஆரம்பித்ததுக்கான அவங்களோட ஒரு ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா, லஞ்சம் ஒழிக்கிறதுக்காக அந்த பார்ட்டி ஆரம்பித்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்களோட பார்ட்டி. ஸோ இவங்க வந்து எப்படி லஞ்சம் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா விதமான அவங்க கருத்தை அவங்க வச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். இது வரைக்கும் பாய் கைஸ்.